ஹாப்பிராஜ் அப்பாவை பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இவங்க அப்பாவோட பட்டப்பேருக்காக விட்டுட்டு போகுது. இவரும் வந்து ஊரில் வந்து இருந்தால் அப்பாவோட பட்டப்பேரை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேறு ஊரில் போய் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே ஹீரோயினை மீட் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டில் வந்து ஹீரோவோட குடும்பத்தை வந்து வர சொல்கிறாங்க. ஹீரோவோட குடும்பமும் வராங்க. பார்த்தா வந்து அங்கே ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனை ஆகுது. அதாவது என்னென்னா, கிராமத்தாங்களுக்கும் ஒரு மாடர்ன் கல்ச்சர் ஃபேமிலிக்கும் உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனை வந்து நடக்குது. அப்புறம் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இந்த படத்தில் வந்து வருது. இப்படியே வந்து கதை நடந்து போயிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஜி பிரகாசன் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கதையோட ஹீரோ யாருன்றதை நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்கள் தான். சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்மையான கேரக்டர் அவர் வந்து பண்ணியிருக்க கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக வந்து அவரை நம்ம ரசிக்கலாம். அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அப்பாஸ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. சூப்பராக அவரும் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு வந்து கரெக்டாக வந்து ஆப்டாக வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கௌரி பிரியா, அவங்களும் வந்து அவங்களோட கேரக்டருக்கு வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிர்ச்சி அருண், அப்புறம் வந்து மதுரமுத்தண்ணன், ரெண்டு பேரோட காமெடியும் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். சூப்பராக இருக்கும் அவங்களோட காமெடி. ஓவரால் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஒரு பொழுதுபோக்கான ஒரு படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். குடும்பமாக போய் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசிங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.